தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 59,600 அதிகரிப்பு. மண்டபத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில். சிவகங்கை, திருச்சி, சீர்காழி வழியாக இயக்கப்படும். புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூரில் களைகட்டி வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று வேட்புமனு தாக்கல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சின்னம் கேட்காமல் வேட்புமனு தாக்கல் செய்ய நாம் தமிழர் திட்டம். தேர்தல் ஆணையம் நிரந்தர சின்னம் ஒதுக்காத நிலையில் முடிவு. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா. சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் விரைவில் உயர்கிறது. 8வது ஊதியக்குழு அமைக்க பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு ஒப்புதல். நடப்பாண்டு நீட் தேர்வு OMR தாள் முறையிலேயே நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை விளக்கம். ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் ஒரே நாளில் தேர்வு நடத்தப்படும் எனவும் தகவல். காணும் பொங்கலையொட்டி கோவை, ஒகேனக்கல் உள்பட பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். கன்னியாகுமரி, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் குடும்பத்துடன் ஊர் சுற்றி மக்கள் உற்சாகம். தமிழ்நாட்டில் நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல். ஆளுநர் உத்தரவை எதிர்த்த வழக்கில் இன்று விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்து. 10 பேர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பதி சென்றுவிட்டு திரும்பிய தனியார் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. திருச்சியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். இஸ்ரேல், ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் காசா மீது மீண்டும் தாக்குதல். 75 பேர் பலி. சில இடங்களில் ஹமாஸ் படைகள் பின்வாங்காததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம். தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் ஹிந்தி நடிகர் சைஃப் அலி கான். கத்தியால் குத்தியவரை பிடிக்க 20 தனிப்படைகள் அமைப்பு. மத்திய அரசின் புதிய முடிவால் அரசு ஊழியர்களின் ஊதியம் 186 விழுக்காடு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழு அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் அடுத்த ஆண்டு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், விரைவில் 8வது ஊதியக்குழுவின் தலைவரும் 2 உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்றார். 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டுடன் முடிவடைய உள்ள நிலையில் 8வது ஊதியக்குழு அதற்கு முன்பாக பரிந்துரைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் தற்போது 18,000 ரூபாயாக உள்ளது. 8வது ஊதியக்குழு அதனை 186 விழுக்காடு அதிகரித்து 51,000 ரூபாயாக உயர்த்த வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் 49 லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியமும் 65 லட்சம் பேரின் ஓய்வூதியமும் அதிகரிக்கும். அடுத்த ஆண்டே ஊதிய உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரியர் எனப்படும் நிலுவைத் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். 2025ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு OMR தாள் முறையில் வழக்கமான நடைமுறையிலேயே நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு மார்ச் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேலும் நடப்பாண்டு நீட் தேர்வு OMR ஷீட் முறையிலேயே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு நடப்பாண்டு ஆன்லைனில் கணினி வழி முறையில் நடைபெறலாம் என தகவல் வெளியான நிலையில் OMR முறையிலேயே நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. திருப்பதிக்கு சென்றுவிட்டு திரும்பிய பக்தர்களின் பேருந்து விபத்திற்குள்ளானதில் திருச்சியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். திருச்சியைச் சேர்ந்த சுமார் 40 பக்தர்கள் தனியார் டிராவல்ஸ் பேருந்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றனர். அவர்கள் தரிசனம் முடித்துவிட்டு திருச்சிக்கு அதே பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த பேருந்து ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் கங்கசாகரம் அருகே நள்ளிரவில் சென்று கொண்டிருந்தபோது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 4 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 25 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தினால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கும் போது விஜய் வெளியிட்ட அறிக்கையின்படி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை, பொது தேர்தலில் தான் போட்டியிடுவது. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம். அதற்கு முன்பு எந்த இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி உள்ளிட்ட எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என விஜய் அறிவித்திருந்தார். அதன்படிதான் ஏற்கனவே நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை. அதே போல விரைவில் நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்றும் தற்போது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு சில காரணங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்கள் அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதை கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இதன் காரணமாகத்தான் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி. செந்தில்ராஜா, தற்போது இடைத்தேர்தல்களில் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் அரசியல் அவலங்களை நிறைவேற்றி வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையில். அந்த வகையில் பார்க்கும்போது அதனை எதிர்கொள்ள இந்த தேர்தலில் போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் இல்லையா? போட்டியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சிவரஞ்சனி, தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கும் போதே, அதாவது அந்த கட்சி தொடங்கிய போதே அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது விஜயின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னவென்றால், தங்களுடைய கட்சிக்கான இலக்கு என்பது 2026இல் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான். அந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் சேவை செய்வதே எங்களுடைய இலக்கு என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் எந்த தேர்தலிலும் அவர்கள் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் கட்சி தற்போது அந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கான தயார் செய்யும் பணிகள்ல தயாராகும் நிலைகள்ல இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு மாநில அந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் மக்கள் பணிகளுக்கு அவர்கள் முழுமையாக தயாராக வேண்டி இருக்கிறது. இது போன்று பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலும் ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு காரணங்களால் இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்பது தெரிகிறது. சுரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.